எல்ஐசி மாடி எப்படி கட்டினாரு செட்டியாரு, எம்சிடி செட்டியார் கட்டினார் இல்லையா, அது போல நான் கட்டுவேன் அப்படிலாம் நீங்க கட்ட முடியாது. அதற்கெல்லாம் உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்களுக்கு நிலத்தில் மேலும் ஒரு லிமிட்டடான உரிமை தான் இருக்குது. அப்படி லிமிட்டடான உரிமை என்னன்னா, அதாவது முதல் உரிமை, அந்த உரிமையிலேயே இருக்கிறது குடிவார உரிமைன்னு பேர். அந்த குடிவார உரிமை அப்படின்றது என்னன்னா, அவர்கள் பட்டா ரெஜிஸ்டர்டு பதிவு செய்யப்பட்ட பட்டா ஹோல்டர், பதிவு செய்யப்பட்ட பட்டா ஹோல்டர் அவர்களுக்கு நிலங்கள் ஒதுக்கப்பட்டது. உங்களுக்கு எளிமையாக ஒரு கதை போல சொல்ல வேண்டும் என்றால், நான் இப்ப இருக்கின்ற பாண்டிச்சேரியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாண்டிச்சேரியோட நில நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் அவர்களுடைய நில நிர்வாக முறை வேறு. அனைத்து இடங்களும் பிரெஞ்சுக்காரனுக்கு சொந்தமானது. அதே போல பாண்டிச்சேரியை தவிர பிரிட்டிஷ் பீரியட் எல்லாம் கிரவுனுக்கு சொந்தமானது, கிரவுன் மகாராணிக்கு சொந்தமானது. அப்போ அதுல நாம எல்லாம் வாடகை தான் இருக்கு, நாமெல்லாம் வாடகை தான் இருக்கிறோம். அதுக்குதான் நாம ரெண்ட் கொடுக்குறோம். இப்போ பாண்டிச்சேரியில என்ன பண்றாரு பிரெஞ்சுக்காரங்க, நீங்க இப்போ ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னா அவங்க கிட்ட போய் நீங்க அனுமதி வாங்கி எந்த பகுதியில லேண்டோ அந்த லேண்ட்ல நீங்க கோயில் கட்டுறதுக்கு அனுமதி வாங்கலாம். கோயிலை தவிர வேற எதுவும் கட்டக்கூடாதுன்னா, திடீர்னு நீங்க வேற ஏதாவது மாத்த போறீங்கன்னா மறுபடியும் அவங்க கிட்ட போய் அனுமதி வாங்கி தான் நீங்க கட்டணும். ஆக அது கோயிலுக்கு சர்வ சுதந்திரமாக கிடையாது. மறுபடியும் நீங்க கவர்னரை போய் பார்க்கணும். இது ஒரு அந்த காலத்து லேண்டு டெனியர். அதே போல பாண்டிச்சேரி டவுன்ல மட்டும்தான் வீடுகள் எல்லாம் இருக்குமே தவிர, பட் சுத்தி இருக்கிற நெட்டப்பாக்கமா இருக்கட்டும், பாகூரா இருக்கட்டும், சுத்தி இருக்கிற பகுதிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வயக்காடுகளா இருக்கும். அப்போ அந்த நிலங்கள் எல்லாம் பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்துக்கு சொந்தமானதுதான். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, பட்டாவை ரெஜிஸ்டர் ஹோல்டர்னு சொல்லி, ரெஜிஸ்டர் ஹோல்டர் என்னப்பா நீ 50 ஏக்கர் வச்சுக்கோ, நீ 100 ஏக்கர் வச்சுக்கோ, நீ ரெஜிஸ்டர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி பிளாக் டவுன்ல யார் இருக்கிறாங்களோ, அதாவது ஒயிட் டவுன்ல பிரெஞ்சுக்காரன் இருக்கான், பிளாக் டவுன்ல அன்னைக்கு இருக்கிற காஸ்ட் இந்துஸ் இருப்பாங்க, சாதி இந்துக்கள் இருப்பாங்க, ரெட்டியார்கள் இருப்பாங்க, முதலியார்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு மட்டும் ரெஜிஸ்டர் ஹோல்டர் நீங்கன்னு பட்டா கொடுத்துருவாங்க. அவங்க உழுவலாம் மாட்டாங்க. அவர்கள் உழு ரயத்து, அவர்கள் நேரடி உழுவது இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவர்கள் பண்ணுவது பண்ணையார்த்தனம், பண்ணையார் பண்ணுவாங்க. இது தமிழகம் முழுவதும் அப்படி இருப்பாங்க, பண்ணையம் பண்ணுவதுன்னு பேர். அப்ப அவர்கள் தான் ரெஜிஸ்டர் ஹோல்டர். அவர்களுக்கு மட்டும்தான் நிலம் வைத்திருக்கின்ற உரிமை இருக்கு. அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த ரெஜிஸ்டர் ஹோல்டர் தனக்கு கீழே ஒரு குடியானவனுக்கு குத்தகைக்கு நிலங்களை 10 ஏக்கர் 5 ஏக்கர்னு கொடுப்பாங்க. நீ உழுதுக்கோ அப்படின்னு அங்க கொடுப்பாங்க. அவங்க தனக்கு கீழே கொடுப்பாங்க. அப்போ பிரெஞ்சுக்காரனா இருக்கட்டும் அல்லது வெள்ளைக்காரனா இருக்கட்டும், அவர்கள் முதலில் ரெஜிஸ்டர் ஹோல்டருக்கு நிலத்தை ஒப்படைக்கிறார்கள். அதன் பிறகு அந்த ரெஜிஸ்டர் ஹோல்டர் தற்காலிகமாகவோ அல்லது நீண்ட காலமாகவோ அல்லது குறுகிய காலமாகவோ ஒரு குடியானவனுக்கு நீ விவசாயம் பண்ணிக்கன்னு சொல்ற. அந்த குடியானவன் தானும் தன் குடும்பமும் சேர்ந்து உழவு செய்வதாக இருக்கின்ற நபராக இருக்கலாம், அல்லது அவரும் தனக்கு கீழே நிலம் வைத்திருக்க கூடாத பண்ணை அடிமைகள், பண்ணாடிகள், அவர்களை வைத்து விவசாயம் செய்யலாம். ஆக மட்டும் இப்படி விவசாயம் செய்தால் அதுல இருந்து அவரு அந்த பண்ணாடி, அந்த பண்ணையடி அவன் விவசாயம் பண்ணி அவன் கொஞ்சம் எடுத்துட்டு போக அவனுக்கு அதுல ஒரு உரிமை உண்டு. அதற்கு மேலே அந்த குத்தகை வைத்திருக்கிறவனுக்கு ஒரு உரிமை உண்டு. அதற்கு மேலே அந்த ரெஜிஸ்டர் ஹோல்டருக்கு ஒரு உரிமை உண்டு. அதற்கு மேலே அந்த அரசுக்கு, அந்த சொவீரியன், அந்த இறையாண்மை மிகுந்த அரசுக்கு உரிமை உண்டு. இப்படி இப்ப கிட்டத்தட்ட இந்த ஒரு நிலத்திலே, அதுல வர வருமானத்திலே, அதுல வர விளைச்சலிலே கிட்டத்தட்ட இத்தனை பேர்கள் இருக்கிறார். இப்படி நில நிர்வாகம் பாண்டிச்சேரியில இருந்தது. இப்படி இதே போல தமிழகத்திலே தஞ்சை பகுதியில இருந்தது. வேறு ஊருக்கு போனீங்கன்னா மிராசுதாரர் உரிமைன்னு சொல்லுவாங்க. செங்கல்பட்டு பக்கம் போயிட்டீங்கன்னா அங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெள்ளைக்காரர்கள் நேரடியாக அந்த கிராமத்துக்கே சொந்தமானவர்கள், அவர்களுக்கு ஒரு உரிமை. அவர்கள் அந்த வில்லேஜ் ஓனர்ஷிப்ப ஒரு மிராசு கிட்ட கொடுத்துருவாங்க, வில்லேஜ் ஓனர்ஷிப்ப. அப்ப அங்க துண்டு துண்டு நிலங்கள், சர்வேயங்கள் போட்டு
அவருக்கு அங்க இருக்கிற குடியானவர் கொடுக்க மாட்டார். அதையெல்லாம் அந்த மிராசு பார்த்து கொள்வார். அதையெல்லாம் அவர் மிராசு பார்த்து கொண்டு வரி வசூலித்து அவர் வெள்ளைக்காரர்களிடையே கொடுத்து விடுவார். அந்த மிராசுகள் அந்த ஊர்ல இருக்கிற ஏரி, குளம், கம்மாய், இன்க்ளூடிங் சேரி முதற்கொண்டு அவங்க தான் ஓனர். அப்போ மிராசுக்கு அப்ப அது ஒரு தனி வகையான நில நிர்வாக முறை இருக்கு. அதே போல ஹாவெல்லி எஸ்டேட் நில நிர்வாக முறைன்னு பேரு. ஹாவெல்லி HAVELLY ஹாவெல்லி எஸ்டேட் என்பது அதற்கு அடிமனைக்கெல்லாம் மலைகளில் இருக்கின்ற பெரும் தோட்டங்கள், பெரும் பண்ணைகள். இன்று ஊட்டியிலே இருக்கிற எஸ்டேட்டுகளாக இருக்கட்டும், பெரும் பெரும் எஸ்டேட்டுகள், மூணாறிலே இருக்கிற எஸ்டேட்டுகள் ஆகட்டும், கொடைக்கானலிலே இருக்கிற எஸ்டேட்டுகள் ஆகட்டும், ஏற்காடிலே இருக்கிற எஸ்டேட்டுகள் ஆகட்டும், ஆக இந்த போல எஸ்டேட்டுகள் எல்லாம், பெரும் லேண்ட் பார்சல்கள் எல்லாம் வெள்ளைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஹாவெலி எஸ்டேட்டுக்காரர்களுக்கு ஏலத்தில் அவர்களுக்கு மிட்டாதாரர்கள் அல்லது முட்டாதாரர்கள் என்று 2 வகையான பெயர். மிட்டாதாரர்கள் அல்லது முட்டாதாரர்களுக்கு ஒப்படைத்து அவர்கள் நிலத்தை நிர்வாகம் செய்ய கொடுத்துட்றாங்க. அவர்கள் அங்கு இருக்கிற குடியானவர்கள் காடு மலையோடு அங்கு வாழ்கின்ற ட்ரைபலோடு அவர்கள் அங்கு விவசாயம் பார்த்து அந்த பராமரித்து ஒரு காட்டில் இருந்து வருகின்ற வருமானம் முதற்கொண்டு அனைத்தையுமே விளைச்சல் முதற்கொண்டு வருமானம் முதற்கொண்டு வெள்ளைக்காரர்கள் கொடுப்பார்கள். இப்படி நான் சொன்னது உங்களுக்கு எப்படின்னா ஒரு 3 தான் சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 15-16க்கு மேல் வித்தியாசமாக ஒரே லைன்ல ஒரே ஒரே கத்திரிக்காய் பார்த்திருக்கீங்களா? கத்திரிக்காய்ன்னு தெரியும், ஆனா அதுலயே பச்சை கத்திரிக்காய், மஞ்சள் கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய், அதுல ஒரு நீட்டு கத்திரிக்காய், விரல் போல கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய், பெங்களூர் கத்திரிக்காய், அது போல கத்திரிக்காய் தான். அதுல பல விதம் இருக்கிறது போல இது வரைக்கும் நான் ஒரு 16 வகையான நில நிர்வாகத்தை பிரிச்சிருக்கேன். அது போல நான் பிரிச்சிருக்கேன். ஆக பல்வேறு நில நிர்வாக முறைகள் இருக்கிறது. திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா கட்டுக்குத்தகை அப்படின்னு சொல்லுவாங்க, பணத்திற்கு வாரத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு. நெல்லு குத்தகைன்னு தனியா சொல்லுவாங்க. ஆக எல்லா பகுதிகளிலும் இது போல பல்வேறு நில நிர்வாக முறைகள் இருந்தது. இந்த UDR வந்த பிறகு, UDRக்கு முன்பு இவற்றையெல்லாம் ஒழிக்கிறார். இவற்றையெல்லாம் ஒழித்து இனி தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு நில நிர்வாக முறைதான் இருக்கணும். அது அரசு, அதோட அந்த பூமியில் இருக்கிற பட்டாதாரர். ஒன்று பூமியில் இருக்கின்ற பட்டாதாரர், அதோட அரசு. இடையில இருக்கின்ற இடையீட்டாளர்கள் யாருமே இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். இப்படி இடையீட்டாளர்கள் மற்றும் பல்வேறு நில நிர்வாக முறைகளை எல்லாம் ஒழித்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த நிலத்திலே இருக்கும் பொழுது அவர்களை வெளியே அனுப்பி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த நிலத்திலே இருக்கும் பொழுது அவர்களை வெளியே அனுப்பி, அது ஒருத்தருக்கு தான் பாத்தியம், அரசுக்கு மட்டும் உனக்கு மட்டும்தான் பாத்தியம் என்று சொல்லுகின்ற, என்று பேசப்படுகின்ற, என்று உருவாக்குகின்ற அந்த ஆவணத்திற்கு பெயர் தான் செட்டில்மெண்ட் ஆவணம். செட்டில்மெண்ட் ஆவணம் என்பது என்ன என்றால், அது UDR போல ஒரு ஆவணம் அல்ல. வெறுமனே யார் நிலத்தில் UDR என்பது அனுபவத்தில் இவர் இருக்கிறார் என்பதை பேசும். பட்டா என்ஜாய்மெண்ட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பேசும். UDR என்பது. செட்டில்மெண்ட் என்பது என்ஜாய்மெண்டில் யார் இருக்கிறார்கள் என்பது மட்டும் பேசுவது மட்டுமல்லாமல், அதற்கு மேல் 2-3 பேர்கள் இருந்தார்கள், அவற்றில் இருந்த 2-3 உரிமையாளர்கள் யாரோ ஒருத்தருக்கு வெளியே போயிட்டாங்க அப்படி என்றுதான் அது அர்த்தம். ஒருத்தருக்கு மட்டும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. செட்டில்மெண்ட் என்றாலே தீர்வுன்ற அர்த்தம், ஃபைனல் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஆக நிறைய பேருக்கு UDR ஆவணத்திற்கும் செட்டில்மெண்ட் ஆவணத்திற்கும் வித்தியாசம் தெரியாது. அப்போ நீங்கள் ஒரு UDRக்கு முந்தைய ஆவணங்களிலே ரீசெட்டில்மெண்ட், ரீசர்வே ரெக்கார்ட் அப்படின்னா அங்க சர்வேவும் நடந்திருக்கு, செட்டில்மெண்ட்டும் நடந்திருக்குன்னு. சில இடத்துல ஒன்லி ரிவிஷன் சர்வே ரெக்கார்ட் RSRன்னு போட்டிருப்பாங்க. அப்படி என்றால் அந்த இடத்துல சர்வே மட்டும்தான் நடந்திருக்கு, செட்டில்மெண்ட் நடக்கல அப்படின்னா. சில இடங்களில் செட்டில்மெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு மட்டும் போட்டிருப்போம். அப்படி என்றால் அங்கு சர்வே நடக்கல அப்படின்னா. சில ஊர்ல ஒரிஜினல் ரயத்துவாரி செட்டில்மெண்ட் ரெக்கார்டு அப்படின்னா அது 1800க்கு முன்னாடி அந்த ஊர்ல முத நடந்த அசல் ரயத்துவாரி.
முத நடந்த செட்டில்மெண்ட்னு சில இடத்துல ரீசெட்டில்மெண்ட்னு அர்த்தம், ரெண்டாவது நடந்ததுன்னா சில இடத்துல வெறும் செட்டில்மெண்ட் ரெக்கார்ட். இதெல்லாம் வெறும் செட்டில்மெண்ட் ரெக்கார்ட் அப்படி என்பது எஸ்எல்ஆர் என்பது எஸ்டேட் அபாலிஷ்மெண்ட் ஆக்ட், ஜமீன் ஒழிப்பு இனாம் ஒழிப்பு காலம் 1948 அந்த சட்டம் வருது. 51 இருந்து 65 தமிழ்நாட்டுல அதை நடைமுறைப்படுத்தி அந்த ரெக்கார்டை உருவாக்கி இருப்பாங்க. அப்போ அந்த ரெக்கார்டெல்லாம் 55 இருந்து 65 நாம் அதனை புரிந்து கொள்ளலாம். அப்போ செட்டில்மெண்ட் ரெக்கார்டு என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பெரும்பாலும் அவன் 1985 முன்புதான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் நத்தம் நிலத்தை பொறுத்த வரைக்கும் நத்தமும் ஒரு செட்டில்மெண்ட் தான். நத்தம் நிலமாவது 1995 முடிஞ்சிச்சு. ஆக நான் இப்ப பேசிட்டு இருக்க நத்தம் தவிர மீதி நிலங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன். நஞ்சை, புஞ்சை, மானாவாரி என்று இருக்கின்ற மீதி நிலங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன். நத்தத்தை தவிர மீதி இருக்கின்ற நிலங்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் யூடிஆருக்கு முன்னாடி நடந்துருச்சு, பெரும்பாலும் நடந்துருச்சு. இப்போ இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது 1%